ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இன்றைக்கி நீங்கள் பார்க்க போகிற வீடியோ வந்து ஸ்பெஷலான டே பற்றி தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ண போகிறேன். நாங்கள் வந்து எனக்கு வந்து டான்ஸ்னால் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி என்னோடய ஃப்ரெண்ட்ஸுக்கு பிடிச்ச நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து தமிழ் சங்கம் ஃபங்க்ஷனில் வந்து டான்ஸ் எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தோம். நமக்கு தெரிஞ்ச டான்ஸ் எல்லாம் நம்மளோட ஃபோக்லாம் எடுத்து நாங்கள் வந்து ஆடணும். அதே மாதிரி நம்மளோட சினிமா பாட்டுக்கும் ஆடியிருக்கோம். ஆனால் வந்து எனக்கு சின்ன வயசுலேருந்தே ரொம்ப பெரிய ஒரு கனவு இருந்துகிட்டே இருக்கும். கரெக்டாக சொல்ல போகணுன்னா எனக்கு ஒரு 6 வயசுலேருந்தே நான் கிளாசிக்கல் கற்றுக்கணும் அப்படின்ற ஆசை வந்து எனக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். நான் வந்து ஒரு செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும்போது தான் வந்து அந்த டைம் வந்து எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது. சன் டிவியில் வந்து ஈவினிங் 6 ஆனால் வந்து பரதநாட்டியம் அதெல்லாம் வந்து வீடியோ வந்து வரும். ஸோ கிளாசிக்கல் வரும்போது நான் அதை பார்த்து சும்மா வந்து ஆடிட்டே இருப்பேன். அப்படியே வந்து நாளாக ஆக எனக்கு அந்த ஆசை வந்து அதிகமாக இருந்துச்சு. அதே 6th வந்து நான் கற்றுக்கணும்னு கூட நினச்சேன். பட் ஆனால் வந்து நம்ம அப்பையில் இருந்த பேரண்ட்ஸ் வந்து கூட்டிகிட்டு போய் விடுறதுக்கு, இன்னொன்று வந்து நமக்கு ஸ்டடீஸ் தான் முக்கியம்னு நினைப்பாங்க. நான் வந்து ஸ்கூலில் வந்து வாலிபால்லாம் வந்து விளாண்டுருக்கேன். பட் ஆனால் எனக்கு டான்ஸ் வந்து ரொம்ப பெரிய ஆசை. நான் வந்து லைஃப்பில் வந்து நான் ஆசைப்பட்ட ஒரு விஷயம் அப்படின்னா நான் வந்து கிளாசிக்கல் ஆடணும் அப்படின்ற ஒரு ஆசை. அந்த மாதிரி ஒரு ட்ரெஸ் பண்ணி ஆடணுன்றது எனக்கு ரொம்ப பெரிய கனவாகவே இருந்துகிட்டே இருந்துச்சு. நான் இவ்வளோ டான்ஸ் வந்து பண்ணாலுமே ப்ராப்பராக ஒரு குரு கிட்ட போய் கிளாசிக்கல் கற்றுக்கணுன்ற ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்துச்சு. பட் அதை நான் வந்து ரொம்பலாம் வந்து யோசிக்கல. பட் ஆசை மட்டும் இருந்துகிட்டே இருந்தது. நான் இந்த வயசில் அதை கற்றுக்கிட்டு ஆடுவேனுமே நான் நினைக்கவே இல்லை. நாங்கள் எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் அந்த மாதிரி சேர்ந்து இந்த நிறைய தமிழ் சங்கம் ப்ரோக்ராம் தீபாவளிக்கு, பொங்கலுக்கு அந்த மாதிரி தான் ஆடிட்டு இருந்தோம். அப்போ ஒரு நாள் வந்து நாங்கள் எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது இன்னொரு ஃப்ரெண்டு வந்து சொன்னாங்க, எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து கிளாசிக்கல் டான்ஸ்லாம் சொல்லி கொடுக்குறாங்க. கிளாசிக்கல் வந்து நம்மளால் கற்றுக்க முடியுமா? ஏன்னா எனக்கு ஆக்சுவலாக வந்து சயாட்டிக் பெயின்லாம் இருக்குது. அதெல்லாம் தாண்டி வரணும்னு தான் நான் நிறைய என்னைய வந்து கொஞ்சம் ஆக்டிவாக வச்சுக்கிறது. அதே மாதிரி நல்லா ப்ராப்பராக எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன் அந்த பெயினுக்காக. ஸோ அப்படி இருக்கும்போது கிளாசிக்கல் கற்றுக்க முடியாது. பட் செமி கிளாசிக்கல்னால் வந்து கொஞ்சம் இனிஷியலாக நமக்கு வந்து அது நல்லாயிருக்கும், கற்றுக்கிறதுக்கும் கொஞ்சம் கம்ஃபர்டபுளாக இருக்கும்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து செமி கிளாசிக்கல் கிளாஸ் வந்து ஜாயின் பண்ணோம். அவங்கள்ட்ட போய் ஜாயின் பண்ணி ஒரு 6 monthsல எங்களுக்கு வந்து ரிசைட்டல் வச்சாங்க. நம்ம ஊரில் வந்து ஸ்டேஜில் வந்து ப்ரோக்ராம் வைப்பாங்களா, அதே மாதிரி அவங்க வந்து ப்ராப்பராக ஒரு ஹால் புக் பண்ணி எங்களுக்கு வந்து ரிசைட்டல் வச்சாங்க. அதுக்கு முன்னாடி சலங்கை பூஜை வந்து கோவிலில் நாங்கள் பண்ணிவிட்டு அவங்களோட ஆசீர்வாதத்தோடு அவங்க எங்களுக்கு சலங்கையெல்லாம் போட்டு விட்டாங்க. ரொம்ப எமோஷ்னலாக ரொம்ப சந்தோஷமாக இருந்தது அந்த நாள். வந்து எனக்கு வந்து நம்ம ஒரு 6 வயசில் கனவு கண்டது எனக்கு 36 வயசு இப்போது. அப்போ வந்து அது நினைவாகும்போது எனக்கு அதை சொல்ல வார்த்தையே இல்லை. நான் ரொம்ப எமோஷ்னலாக அன்றைக்கி இருந்தேன். ஏன்னா நான் லைஃப்பில் வந்து ரொம்ப ஆசைப்பட்ட ஒரே ஒரு விஷயம்னா அது இதுதான். எனக்கு தெரிஞ்சு நான் வந்து லைஃப் அப்படியே அந்த ஃப்ளோலே போகணுன்னு நினைக்கிற ஒரு ஆள். எனக்கு வந்து ஒரு பெரிய கனவோ இல்லை அப்படி எதுவுமே நான் வந்து ரொம்ப டீப்பாக யோசித்தது கிடையாது. அந்த டைமுக்கு எனக்கு என்னென்ன பண்ணணும்னு தோணுதோ பண்ணுவேன். அந்த கிளாசிக்கல் ஆடணுன்ற அந்த மனசில் அந்த ஏக்கம் வந்து இருந்துக்கிட்டே இருந்துச்சு. அதே மாதிரி தான் யூடியூப்பும். ஆனால் யூடியூப் கூட எனக்கு அந்தளவுக்கு வந்து எமோஷ்னலாக அப்படி நான் வந்து சொல்ல வரல. பட் அது ஒரு ஆசையாக இருந்துச்சு. பட் ஆனால் இது வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பெரிய கனவு. பார்க்குற நிறைய பேர் நினைப்பீங்க இதில் என்ன இருக்க போகுது அப்படின்னு. ஆக்சுவலாக பார்த்தோன்னா ஒரு ஆளுக்கும் ஒரு விஷயம் வந்து லைஃப்பில் ஏதாவது செய்யணும்னு கண்டிப்பாக இருக்கும். அப்படி இருக்கிற ஒரு ஆசை தான் வந்து எனக்கு இது. அவங்க அந்த ஹால்லாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. அந்த ஸ்டேஜும் சரி, அந்த லைட்டிங்ஸ் எல்லாமே வந்து ஒரு ஃபஸ்ட்டு பெர்ஃபார்மன்ஸ் வந்து நாங்கள் இப்படி வந்து கொடுப்போம்னு நாங்களே எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு வந்து ரொம்ப சந்தோஷமான நாள் அன்னைக்கு. ஸோ நான் என்ன சொல்ல வரேன்னா, நமக்கு பிடிச்சதை வந்து நம்ம மனசில் நினச்சிட்ருக்கிறத தாண்டி ஒரு சின்ன முயற்சி எடுத்தாலே அது கிடைக்கிறதுக்கு நிறையவே பாசிபிலிட்டி இருக்குது. பட் அந்த முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு மனநிலை, அதுக்கான ஒரு சூழல், அதெல்லாம் வந்து நமக்குன்னு ஒரு டைம் வரும்போது தான் நடக்கும் அப்படின்றதும் அதில் இருக்குது. ஸோ இவ்வளோ ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ், ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நாங்கள் 3 பேருமே பார்த்திங்கன்னா எங்களுக்கு ஆசை இருந்து நாங்கள் வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து ஹெல்ப் பண்ணிக்குவோம். ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட்டிவாக அந்த ஃப்ரெண்ட்ஷிப் வந்து இப்போ நம்மளை வந்து டிமோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கக்கூடாது. ஸோ நமக்கு வராததை கூட அந்த மோட்டிவேஷன் மூலயமா வர வைக்கக்கூடிய ஒரு ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருந்தால் கண்டிப்பாக அதை அச்சீவ் பண்ண முடியும்னு
இந்த ஏஜில் அதை அச்சீவ் பண்ண முடியுன்றதுக்கு எங்களோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் தான் ஒரு சாட்சி. இப்போ என் கூட ஆடுறவங்க சோனா, பிரியா அப்படின்னு 2 ஃப்ரெண்ட்ஸ். சோனான்றவங்க பார்த்திங்கன்னா ரொம்ப ஆக்டிவாக, ரொம்ப வந்து எல்லாரையும் வந்து ரொம்ப இது பண்ணுவோம் அது பண்ணுவோம்னு சொல்லிகிட்டே இருக்கக்கூடிய ஒரு ஆள். பிரியா வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுறது, ஹேர் டூ பண்ணுறது, மேக்கப் பண்ணுறது இதெல்லாம் எக்ஸ்பர்ட்டுன்னே சொல்லலாம். ஸோ நான் வந்து எனக்கு ஐடியாஸ் இருக்கும், அதாவது இந்த பாட்டுக்கு எடுத்தால் நம்ம வந்து ஸ்டேஜில் இது நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஆனால் இந்த கிளாசிக்கல் பெர்ஃபார்மன்ஸ் வந்து எங்களுக்கு ப்ராப்பராக ஒரு டீச்சர் வந்து அவங்க வந்து எங்களுக்கு கைட் பண்ணி எங்களுக்கு சொல்லி கொடுத்தாங்க. மற்ற டான்ஸுக்கெலாம் வந்து நான் சொன்னேன். அதே மாதிரி இன்னும் 2 ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட சேர்ந்து ஆடுறவங்க இருக்காங்க. அவங்க பேர் ரேணு, ஐஷு. இவங்க வந்து கோரியோகிராஃப்லாம் நல்லாவே பண்ணுவாங்க. மாரல் சப்போர்ட்டாக எங்களுக்கு சங்கின்னு ஒரு ஃப்ரெண்டு இருக்காங்க. எங்களை எல்லா தடவையும் ப்ராக்டிஸ்க்கு வந்து நாங்கள் காரே ஓட்டினாலுமே ஒன்றா போகணும். அந்த டைம் வந்து எங்களுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ சோனா தான் எங்களை மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லா இடத்துக்குமே கூட்டிகிட்டு போவாங்க நாங்கள் ஒன்றா போகணுன்னாலே. ஸோ அந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து சப்போர்ட் பண்ணிட்டு இருந்தோன்னா கண்டிப்பாக வந்து அச்சீவ் பண்ண முடியும். ஏன்னா நமக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட ஏஜுக்கு அப்புறம் வந்து இந்த மாதிரியான சப்போர்ட்லாம் தேவை கண்டிப்பாக. இந்த பர்ஃபார்மன்ஸ் முடிச்சுட்டு ஒரு பாலிவுட் டான்ஸுமே ஆடணும். அன்னைக்கு வந்து எங்கள் பேர் போட்டு ஒரு சர்டிஃபிகேட், ஒரு ஷீல்டு எல்லாமே கொடுத்தாங்க. ரொம்பவே சந்தோஷமான நாள் அன்னைக்கு. ஸோ அந்த டான்ஸ் முடிச்சுட்டு அவங்க வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு நம்ம வந்து இங்கே ஒரு ப்ராப்பராக ஒரு அகாடமியில் ஜாயின் பண்ணிட்டோன்னா அவங்க வந்து அடுத்தடுத்து இங்கே இருக்கும். நாங்கள் இருக்கிற ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன். நிறையா வந்து ஸ்டேஜ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் நடக்கும். பட் நம்ம வந்து டைரெக்டாக போய் அதில் வந்து ஆடுறது கொஞ்சம் கஷ்டம். ஸோ இந்த மாதிரி ஒரு அகாடமி மூலியமாக நம்ம போனோன்னா நிறைய பர்ஃபார்மன்ஸ் இங்கே பண்ணலாம். எங்கள் குரு பேர் சுஜிதா. அவங்க வந்து முத்ரா டான்ஸ் அகாடமின்னு வச்சுருக்காங்க. அவங்க மூலியமாக தான் நாங்கள் இந்த ஸ்டேஜ் பர்ஃபார்மன்ஸ்லாம் வந்து பண்ணிகிட்ருக்கோம். அவங்கள்ட்ட நாங்கள் கற்றுக்கிற எங்களை வந்து ஒரு ப்ரோக்ராம்லையும் வந்து ஆட வைப்பாங்க. ஏஷியா ஃபெஸ்ட் வந்து நடந்துச்சு. ஸோ ஏஷியன்ஸ் எல்லாரோட கல்ச்சர்ஸ், எல்லாரோட அந்த டான்ஸு, பாட்டு அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் வந்து நடந்தது. ஸோ அதில் வந்து ஒரு பர்ஃபார்மன்ஸ் போய் நாங்கள் பண்ணோம் அந்த நாள் அன்னைக்கு. ஸோ இது மாதிரி நிறைய பர்ஃபார்மன்ஸ் வந்து நடக்கும். இன்னொரு பர்ஃபார்மன்ஸ் வந்து கோவிலில் நடந்துச்சு. அதுக்கு வந்து நான் இப்போ ஆடலை, பட் என்னோடய ஃப்ரெண்ட் ஆடினாங்க. ஆனால் நாங்கள் ஒரு ஆள் ஆடினாலுமே சரி, 2 ஆள் ஆடினாலும் சரி, நாங்கள் 3 பேரும் அந்த இடத்துக்கு போயிடுவோம். ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு சப்போர்ட்டிவான ஃப்ரெண்ட்ஸு. அதனால் இதை உருவாக்குறது ரொம்பவே கஷ்டம்தான். நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். பட் அதை நம்ம எல்லாருமே வந்து அதை பெருசாக நினைக்காம அந்த அளவுக்கு நம்ம கொண்டு போய்க்கணும். ஏன்னா எல்லா நேரத்துலையும் எல்லாரையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ண முடியாது. எல்லாரும் எல்லா சூழ்நிலையும் நமக்கு தகுந்த மாதிரி இருக்க மாட்டாங்க. ஸோ அந்த டைம் வந்து நம்ம ஒரு பாஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அதை கண்டினியூ பண்ணால் கண்டிப்பாக வந்து ஒரு நல்ல பாண்ட் வந்து வரும். இதை வந்து நான் ஏன் சொல்லணும்னு நினைக்கிறேன்னா, இந்த வயசில், அதாவது நம்ம லேடிஸ் நிறைய பேர் 30க்கு மேலே ஆகிட்டா வந்து நம்ம நிறைய ஆசைகள் இருக்கும். ஆனால் அதை நம்ம செய்ய மாட்டோம். எங்களுக்கு வந்து இது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நாங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது ரீல்ஸ் எடுக்க தான் ஸ்டார்ட் பண்ணோம். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து ஸ்டேஜில் டான்ஸ் ஆடணும். அப்புறம் இந்த மாதிரி ஒரு கிளாஸ் ஜாயின் பண்ணி அதை வந்து ப்ராப்பராக ட்ரெயின் பண்ணி நாங்கள் வந்து போயிட்டுருக்கோம். இப்போ அதை கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஸோ என்னோடய வீடியோ பார்க்குற யாருக்காவது வந்து மனசில் இப்படி ஒரு ஆசை இருந்துச்சு, இல்லை உங்களுக்குள்ள ஒரு ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் நல்லா இருந்தாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத வந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் சப்போர்ட் பண்ணி பண்ணுங்கள். அது ரொம்ப நல்லா இருக்கும், ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு கனவு நினைவான நாள் தான் அது. ஸோ அதுக்கப்புறம் இப்போ வந்து நாங்கள் கிளாசிக்கல் கிளாஸ் வீக்லி ட்வைஸ் மாதிரி நாங்கள் கண்டினியூ பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஸோ என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோட வீடியோவை லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.